வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்னைக்கு 19வது அதிகாரம் பெருமை. அந்த அதிகாரம் பார்க்க போறோம். உரையாசிரியர்கள் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கூட அதுக்கு என்ன, ஏன் அந்த பேரு, ஏன் அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கறத தங்களுடைய விளக்க உரையில கொடுக்குறாங்க. இந்த பெருமை அப்படின்னா என்ன அப்படின்னா, குல ஒழுக்கம், கல்வி, அன்பு, மரண், அருளுடைமை, ஒப்புரவுனா விருந்தோம்பல் தன்மை, யாருக்கும் தீங்கு செய்யாமல் நன்மையை கருதக்கூடிய தன்மை, அப்புறம் நட்டார், நட்புடையவர்கள், அயலவர்கள், பகைவர்கள், உறவு என்று யாராக இருந்தாலும் எல்லா மனிதர்களிடத்திலும் வேறுபாடு இல்லாத ஒரு குணத்தை உடையவர்களாக இருத்தல், அப்புறம் நற்செய்திகளால இப்படி பலவிதமான நற்செய்திகளால உயர்ந்திருக்கக்கூடிய குணத்தை தான் பெருமை அப்படின்னு சொல்றாங்க. பெருமை அப்படின்னா இதெல்லாம் கலந்ததுதான் பெருமை. இத்தனை குணங்களும் ஒருவரிடம் இருந்தால் அது பெருமை என்று கருதப்படும். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய தன்மை. நம்ம ஆங்கிலத்துல என்ன கொடுத்திருப்பாங்க பார்க்கலாம். கிரேட்னஸ். அப்போ கிரேட்னஸ் ஆக இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன, பெருமை தரக்கூடிய குணங்களாக ஒருவரிடம் என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த அடுத்து வரக்கூடிய 10 பாடல்களையும் நம்ம பார்க்க போறோம். நிறைய பாடல்கள் இதுல ரிப்பீட் மாதிரி தான் இருக்கு. நம்ம முன்னாடியே படிச்ச நிறைய பாடல்களுடைய பொருள்கள் திரும்ப திரும்ப வர மாதிரிதான் இருக்கு. ஒன்று தொகுக்கப்பட்டதுனால அப்படி இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிகார வைப்பு முறை, பாடல் வைப்பு முறை, இது எல்லாவற்றிலுமே வேறுபாடுகள் இருக்கிறது நமக்கு தெரியுது. மொத்தமா படிக்கும் போது தெரியுது. தனித்தனியா ஒரு அதிகாரம் படிச்சோம்னா நமக்கு தெரியாது. மொத்தமா ஒரு நூலை படிக்கும் பொழுது இந்த பாடல் வைப்பு முறையில சில பேதங்கள் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ முதல் பாடல் போலாம். முதல் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சீக்கிரமாகவே ஒருவர் இல்லற வாழ்வை துறந்து அதை விட்டு நீங்கி விட வேண்டும். துறவுன்னே வச்சுக்கிறாங்க. இல்லற வாழ்வில் இருந்து மிக சீக்கிரமாக யார் வெளியில போயிடுறாங்களோ அவர்கள் பெருமை மிகுந்தவர்கள் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஈதல் ஏயாது இளமை சேன் நீங்குதலால் காதல் அவரும் கருத்தல்லர் காதலித்து ஆது நாம் என்னும் அவாவினை கைவிட்டு போவதே போலும் பொருள். சரி, இந்த வாழ்க்கைக்கான பொருள் என்ன? பொருள் அப்படின்னா மீனிங். இந்த வாழ்க்கையினுடைய பொருள் என்ன? எது செய்தால் இந்த வாழ்க்கை பொருளுடையதாக ஆகும் அப்படின்னா, ஈதல் இசையாது. ஈதல் அப்படின்னா ஒன்றை ஒருவருக்கு கொடுப்பது. அது எல்லா காலத்திலையும் கொடுக்க முடியாது. ஒரு இளமை வரைக்கும் நம்மளால யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளே அப்ப எதுவும் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தான் கல்வி, வேலை வாய்ப்பு, பணம் ஈட்டுதல் இதெல்லாம் வரும்பொழுதுதான் ஈதல் என்ற ஒன்றை நமக்கு சாத்தியமாகும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் நின்று போயிடும். அதுக்கு மேல நம்மளால யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்டே ஒண்ணும் இருக்காது, அல்லது நாம் யாரையாவது சார்ந்து இருப்போம். அப்ப நம்மளால யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. அப்ப ஈதல் ஏயாது, யாருக்கும் ஒன்றும் கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு நிலைமை வரும். ஈதல் ஏயாது. இளமை சேன் நீங்குதலால். இளமை என்றால் இளமை பருவம், வாலிபம், அல்லது உடல்ல இருக்கக்கூடிய முறுக்கு, எதுவாக வச்சுக்கலாம். சேன் நீங்குதலால் நம்ம விட்டு ரொம்ப தொலைவுல நீங்க போய்விடும். நம்முடைய இளமை, இப்ப இருக்கக்கூடிய இளமை நம்ம உடம்போட அப்படியே ஓட்டிட்டு இருக்காது. நம்ம ஏற்கனவே ஒரு இளமை நிலையாமை அதிகாரம் பார்த்துருக்கோம். இளமையும் சேன் நம்ம விட்டு தொலை தூரத்துக்கு போய்விட்டது. நல்லா இருக்கு இல்லையா? இளமை நீங்கி விட்டதுன்னு சொல்றதை விட ஏதோ நம்ம உடம்புல இருந்த ஒரு பொருள் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இளமை சேன் நீங்குதலால் காதல் அவரும் கருத்தல்லர். ஒரு இளமையில இருக்கும் பொழுது, நல்ல செல்வம் உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்ம மேல் அன்பு கொண்டிருந்த பெண்களும் இப்பொழுது அந்த காதலில் இருந்து நீங்கி விட்டார்கள். இதே மாதிரி ஒரு கருத்து முன்னாடி ஒரு பாடல்ல வந்திருக்கு. இதே இளமை நிலையாமை, ஜாகை நிலையாமை தான். காதல் அவரும் கருத்தல்லர். அவர்களுக்கும் இப்பொழுது நம்ம மேல காதலோ, அன்போ, அபிமானமோ எதுவும் இல்லை. இப்படி இருக்க ஆதும் நாம் என்னும் அவாவினை கைவிட்டு, பரவாயில்ல நம்ம இல்லற வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையை இன்னும் பிடிச்சுக்கொண்டே இருப்பது ஒண்ணும் இல்லை. இப்போ ஒண்ணும் முடியல, இளமை போயிடுச்சு, அன்பு கொண்ட மகளிர் இப்பொழுது இல்லை, நீங்கி விட்டார்கள், அல்லது அன்பு இல்லாமல் கூட இருக்கிறார்கள், கொடுப்பது எதுவும் இயலாமல் இருக்கிறது. ஆனாலும் பிடிவாதமாக இல்லற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதை விட போவதே போலும் பொருள். அதை கைவிட்டு துறவை நோக்கி நீங்குவதுதான் இந்த வாழ்க்கைக்கான பொருளாக இருக்க முடியும். ஒரு கட்டத்துல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கி விட வேண்டும், பற்றற்று அதிலிருந்து விலகி விட வேண்டும். அப்போ அதுதான் வாழ்க்கையினுடைய பொருள். அப்படி இருப்பவர்கள் தான் பெருமையுடையவர்கள். பெருமை அப்படின்னா
அந்த அந்த குணங்களை கொண்டவர்களாக இருத்தல் மட்டுமல்ல, அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்களை செய்வதும் பெருமைதான். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆணுக்காக சொல்லப்பட்ட பாடல் தான் இது. பெண்ணுக்கு துறவரம் எல்லாம் கிடையவே கிடையாது. பெண்ணுக்கு துறவரத்தை பத்தி எந்த நூலும் பேசல. பேபி துறவி எப்போன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஆகியிருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் துறவியாக ஆகுது அப்படிங்கிறது சில நேரங்கள்ல அது இப்போ ஜைன மதத்துல அது உண்டு. துறவிகளாக ஆகுது அப்படிங்கிறது நம்ம இப்ப கூட பார்க்கலாம். நல்ல அணிகலன்களை அணிந்து ஒவ்வொரு முடியாக பிடுங்கி எடுத்து ஒரு பெண்ணை துறவியாக ஆக்குவது, அப்படி அது இருக்கு. பௌத்தத்திலையும் துறவி இருக்காங்க. ரொம்ப பின்னாடிதான் அது வராங்க அப்படின்னு. ஏன்னா புத்தர் முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறார். சங்கத்துல பெண்களை சேர்ப்பதற்கே ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார். ஆனந்தன், அவருடைய சீடரான ஆனந்தன் தான் ரொம்ப அவரை கட்டாயப்படுத்தி, இல்லை நீங்க அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்க்க வைக்கிறதாக அப்படிதான் வரலாறு பேசுது. ஆனால் திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு துறவரம் என்பது அலவுடே இல்லை. எந்த மதத்திலையும் அது அலவுடு இல்லை, கிடையவே கிடையாது. ஏன்னா அவர்கள் இல்லறத்தோடு கட்டுப்பட்டவர்கள், இல்லறத்தை மேம்படுத்தக்கூடியவர்கள். அதை பார்த்துக்கிற கடமை பெண்களுக்கு தான் உண்டு. ஆனால் ஆணுக்கு அப்படி இல்லை. பாருங்க, ஆண் எப்படி துறவு இதெல்லாம் மனசு வெறுத்து போய் இளமை படிச்சு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அன்போட இல்லை, அதனால விட்டு போய் துறவரம் மேற்கொள்வதுதான் பொருள் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு பெருமையுடையதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒண்ணு உண்டு, நம்ம படிச்சிருக்கலாம். அது காப்பியங்கள்ல கூட உண்டு. வானப்பிரஸ்தம்ங்கிறது நம்ம மகாபாரதத்துல பார்க்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நான் இன்னமும் பிடிச்சிட்டு இருக்கேன், நான் விரும்பல, நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி திருதராஷ்டிரனும் காந்தாரியும் போகும்போது கூடவே குந்தியும் போனதாக அங்க அவங்க அப்படியே போய் அவங்க யாரோடையும் பெரும்பாலும் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. அங்கேயே இருப்பாங்க. அங்க வாழ முடிஞ்ச அவருடைய வாழ்நாள் இது வரைக்கும் அங்க இருப்பாங்க. அப்புறம் அப்படியே இறந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான். அது வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை இந்திய நூல்கள் பேசுகின்றன. இங்க துறவரம் ஒரு கட்டத்துக்கு மேல இன்னமும் நாம இல்லறத்துல நல்ல வாழ்க்கை தான் வாழறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான நிலைமையை கை கொள்ளாமல், மனநிலையை வைத்துக் கொள்ளாமல் துறவரத்தை நோக்கி போவது அப்படிங்கிறதுதான் சிறப்பானது, பெருமையுடையதாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாட்டு சொல்லுது. இது துறவரம் என்னும் அதிகாரத்தில், அதுதான் இங்க உரையாசிரியரே அந்த கேள்வி கேட்கிறார். இது துறவுன்னு முன்னாடி ஒரு அதிகாரம் படிச்சுட்டோமே, அங்க சொல்ல வேண்டியது தானே, அங்க சொல்லாம ஏன் இங்க வரீங்க அப்படின்னா, அறத்துப்பாலில் கூடியது முன்னாடி இருக்கிற துறவுன்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். அது மனம் செய்வதற்கு முன்னாடி துறத்தல். அதனால மன வாழ்க்கையில் நின்று எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பவர்கள் பெரும்பாலும் துறவு போவதற்கு பொறுப்பட மாட்டார்கள், அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த இல்லற வாழ்க்கையினுடைய இன்பத்தை அனுபவிச்சுட்டு போகிறதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள், பெருமையுடையவர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு கட்டத்துல அதை நிறுத்தி கொண்டு இதுல இருந்து நீங்கி விடலாம் என்ற முடிவை எடுத்து நீங்கி விடுவார்கள். அதுதான் பெருமை. அதனாலதான் பெருமையில வச்சிருக்கு அப்படின்னு உரையாசிரியர் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். சோ ஒரு பெருமையுடையவர்கள் என்றால் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய இளமை நீங்கியதை புரிந்து கொண்டு, மகளிர் அன்பில்லாதவர்களாக மாறுவதை தெரிந்து கொண்டு, இனிமேல் கொடுப்பதற்கு தன்னால் இயலாது என்பதையும் உணர்ந்து கொண்டவர்களாகி, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து நாம் இன்பத்தை சுகிப்போம் என்று எண்ணாமல் துறவரத்தை நோக்கி போவது என்பதுதான் பெருமையுடையதாக இருக்க முடியும். அதனால பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல இது முதல் பாடலாக வைக்கப்பட்டிருக்கு. சரி, இதுதான் அந்த பாடலுடைய பொருள். இரண்டாவது பாட்டு பார்ப்போம். இச்சார்பின் ஏமாந்தேன் இங்கமைந்தோம் என்றெண்ணி பொச்சாந்து ஒழுகுவர் பேதையார், அச்சார்பு நின்றன போன்று நிலையா என உணர்ந்தார் என்றும் பறிவது இலர். பறிவது அப்படின்னா கவலைப்படுவது, பரிந்து ஏங்குவது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி அதற்காக பரிந்து ஏங்குவது. அப்படி ஏங்கக்கூடிய நிலை சிலருக்கு வராது. யாருக்கு வராது அப்படின்னா, இச்சார்பின் ஏமாந்தேன். ஏமாந்தல் அப்படின்னா ஏமாந்து போறது இல்லை, கழிப்படைந்தேன். இழி வாழ்க்கையை சார்ந்திருந்து கழிப்படைந்தேன். ஏமாந்தேனை விட ஏமாப்பு, கழிப்படைதல். இங்கே இல்லற வாழ்க்கையை சார்ந்திருந்து கழிப்படைந்தேன். இங்கு இந்த வாழ்க்கையில் நிறைந்தவரானேன் என்று எண்ணி, இங்கு அமைந்தேன் என்று எண்ணி. இங்கு அமைந்தேன்னா ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லற வாழ்க்கையில் இருந்து அதனால் இன்பங்களை பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் இங்கு வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி பொச்சாந்து ஒழுகுவர் பேதையார். அதை மறந்து, அதாவது பின்னாடி வரக்கூடியதை மறந்து இதே போல வாழ்க்கையை நடந்து கொண்டிருப்பார்கள் இல்லையா, துறவுக்கு போகாமல் இப்படியே தொடர்ந்து இல்வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டிருப்பவர்கள் பேதையர்கள், அறிவில்லாதவர்கள்.
அந்த வாழ்க்கைகள் எல்லாம் அந்த இதெல்லாம் நிலையானவை போல இருந்து நிலையற்றவையாக மாறிவிடும். ஒரு காலத்துல அது நிலை போல தெரியும், நின்றன போன்று நிலையா. இப்போ அத முன்னாடி பாட்டுல சொன்னதுதான், இளமை, பெண்களுடைய அன்பு, ஈதலாகிய குணம், செல்வம் எல்லாமே இவையெல்லாம் நின்றன போன்று நிலையா. நிற்கிறது போல தெரியும், ஆனா நிற்காது, நிலையாக இருக்காது என்பதை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டவர்கள். ஆனால் அப்படி முடிவெடுக்காமல் இந்த வாழ்க்கையிலே நான் கழிப்படைந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மனதார அதிலேயே ஆழ்ந்திருப்பவர்கள், அதிலிருந்து வெளியில போக விரும்பாம அதிலேயே அமிழ்ந்திருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள். காரணம், அது கடைசியில ஒரு சமயத்துல அது துன்பத்தை தான் கொடுக்கும். அவங்க எண்ணிக்கிற அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே பொய்யாக போவதை ஒரு கட்டத்துல அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாமே நம்ம நினைச்சதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே பொய் தான், நிரந்தரம் இல்லாதது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆனா உணர்ந்து கொள்ளுகிற நேரம் ரொம்ப தூரமா கடந்து போனதா ஆயிருக்கும். அதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும். அப்ப அதுல உணர்ந்து கொண்டு ஒண்ணும் ஆக போவதில்லை, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆயிடும். ஆனால் அதை முன்னாடியே புரிந்து கொண்டு இவையெல்லாம் நிலைத்திருப்பன போல இன்று தெரிகின்றவை எல்லாம் நிலைத்து நிற்பவை அல்ல என்பதை புரிந்து கொண்டு யார் முன்னாடியே விழிப்படைந்து அதிலிருந்து விலகி விடுகிறார்களோ அவர்கள் பின்னாடி அதற்காக வருந்த மாட்டாங்க, என்றும் பறிவது இல்லை. அவர்கள் அதற்காக வருந்தி ஐயோ நம்ம முன்னாடியே முடிவு செஞ்சிருக்கலாமோ, இப்ப போய் நான் இப்படி நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு போவதற்கு வழி இல்லையே என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இதுவும் அதே துறவை தான் வலியுறுத்துது. துறவு ஏற்பதாக இருந்தால், துறவை முன்னாடி முதல் பாட்டு துறவு ஏற்பதுதான் வாழ்க்கையினுடைய பொருள் அப்படின்னு சொல்லிச்சு. இரண்டாவது பாட்டு அந்த பொருளை, துறவு என்கிற பொருளை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்றால் அதை முன்கூட்டியே எடுத்து விடு. இதுல எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்லாம் நினைச்சு அதிலேயே இருந்து ஏமாந்து போயிட்டு அப்புறம் பின்னாடி காலம் கட்ட காலத்துல அந்த முடிவை எடுக்கக்கூடாது. எடுத்தால் இறக்கப்பட வேண்டி வரும். அதாவது தன்னை நினைத்தே ஒரு செல்ஃப் பிட்டி, சுய இரக்கம் வந்துவிடும். முன்னாடி நான் செஞ்சிருக்கலாமோ, ஏன் இவ்வளவு காலம் தாழ்ச்சி செய்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் என்று சொல்லி இறங்கத்தக்க நிலையை அடையக்கூடாது. அதற்கு முன்னாடியே எடுத்து விடுதல் என்பது பெருமையுடையது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. இதான் இந்த பாடல். பிச்சார்வின் ஏமாந்தேன் இங்கு அமைந்தேன் என்றெண்ணி பொச்சாந்து ஒழுகுவர் பேதையார். அதிலேயே மகிழ்ந்திருந்து அதிலேயே நீண்ட காலம் நிலைத்திருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள், பேரையெல்லாம் அறியாமை உடையவர்கள். அச்சார்பு நின்றன போன்று நிலையா என உணர்ந்து அந்த இல்லறத்தில் சார்ந்து நின்றக்கூடிய வாழ்க்கை நிலையாது என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து மிக விரைவில் வெளியேறி விடுபவர்கள் தங்களுடைய நிலைமைக்காக இறங்குபவர்கள் அல்ல. அவர்கள் இறங்க மாட்டார். இறங்குதல் அப்படின்னா பரிதாபப்படுதல் அல்ல, மாறாக அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. அதுதான் பெருமையுடைமை. எடுக்கிற முடிவை சீக்கிரமா எடுங்க, அது உங்களை நல்வழிக்கு ஆட்படுத்தும். இல்லை என்றால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அவ்வளவு. அதான் இரண்டாவது பாட்டு. சரி, மூன்றாவது, மறுமைக்கு வித்து மயலின்றி செய்து சிறுமைப்படாதே நீர் வாழ்மி அறிஞராய் நின்றுழி நின்றே நிறம் வேறாம் காரணம் இன்றி பலவும் உள. அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நின்றுழி நின்றே நிறம் வேறாம் காரணம், இருந்துகிட்டே இருக்கிறது போல இருக்கிற வாழ்க்கை திடீர்னு நிறம் மாறி போயிடும். திடீர்னு அப்படியே டாப் டர்வியா எல்லாமே மாறிடலாம். நமக்கு தெரியாது எப்படி மாறுதுன்னு தெரியாது, ஆனா மாறி போயிடும். அப்போ ஒரு மனக்குறை இல்லாமல் வாழக்கூடிய நிலைமை வராம போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் இந்த வாழ்க்கைக்காக மட்டும் வாழல, நம்ம மறுமையில நம்ம என்னவாக போறோம் அப்படிங்கிறதுக்கு சேர்த்துதான் வாழறோம். அதுதான் நாளடியா திரும்பி திரும்பி சொல்லுவோம். இம்மை வாழ்க்கை என்பது மறுமைக்கான வாழ்க்கைக்கான அச்சாரம் தான். அடுத்து நீங்க என்னவாக போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். ஏன்னா நீங்க போன வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீங்களோ அதனுடைய பலன் தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எது நடந்தாலும் அது போன வாழ்க்கையினுடைய பிரதிபலன் தான் அப்படிங்கிறத பல பாடல்கள் சொல்லி இருக்கின்றன. உங்களுக்கு நல்ல நட்பு அமைஞ்சாலும் சரி, தீ நட்பு அமைஞ்சாலும் சரி, நல்ல இல்லாள் அமைஞ்சாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு முற்பிறவியினுடைய பயன்தான். அப்போ நீங்க இந்த வாழ்க்கையை எதுக்காக வாழறீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மறுமைக்கான வித்தை நீங்க இப்ப விடுறீங்க. இப்ப நீங்க அடுத்தது நீங்க பழம் பறிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அடுத்த ஜென்மத்துல ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே அந்த மாங்கொட்டையை விதைச்சிருக்கணும். இல்லாம பின்னாடி போய் அடுத்த ஜென்மத்துல போய் நீங்க மாம்பழம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. மறுமைக்கு வித்து மயலின்றி செய்து, மயல்னா மயக்கம் இல்லாமல், எந்த மயக்கமோ கலக்கமோ இல்லாமல்
மறுமைக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்து நீங்கள் இப்பொழுதே அந்த வித்தை இட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. அதாவது அறம் செய்பவன் என்பவன் மறுமைக்கு விதை விதைக்க வேண்டுமா, அது அப்படியே தானே அறுவடை ஆகும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இங்க அது போல மயக்கம் இல்லாமல், எந்த விதமான மன வேறுபாடுகளும் இல்லாமல் மறுமைக்கான விதைகளை இப்பொழுதே நீங்கள் நற்காரியங்களை கொஞ்சம் கூட துன்பம் அடையாமல் நீங்கள் செய்து வருவீர்கள் என்றால் நீங்கள் அறிஞர் ஆவீர்கள். அறிஞர் என்றால் அறிவுடையவர்களாக ஆக முடியும். காரணம் நின்றே. அப்படி நீங்க இருந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும் பொழுது இந்த பருவமோ அல்லது நம்மளுடைய குணமோ எது வேணாலும் மாறிப்போம். எதுனாலும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம கையில அது எதுவுமே இல்லை. நின்றே நிறம் வேறா காரணம் இன்றி பலவும் இல்லை. அதனால எப்படி வேணாலும் எது வேணாலும் மாறிவிடலாம். நம்முடைய மனது மாறிவிடலாம், நம்முடைய வாழ்க்கை நிலை மாறலாம், நம்முடைய அறிவு திரிந்து வேறாகலாம். அதனால எது வேணாலும் மாறிடும். அப்படிங்கிறதுனால மறுமைக்கு தேவையான விதைகளை நீங்கள் இப்பொழுதே இட்டு வைத்துக் கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் அது அறிவுடைமை. அந்த அறிவுடைமையோடு வாழுங்கள். அதுதான் பெருமை என்ற குணம் உடையவர்களுக்கு முக்கியமானதானது. அதுதான் பெருமையுடையவர்கள் அப்படின்னா மறுமைக்குரிய வித்துக்களை அவர்கள் இந்த ஜென்மத்திலேயே செய்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதனால உண்மையில செய்யப்படக்கூடிய அறம்தான் உங்களை பின்னாடி காப்பாற்றும். ஏன்னா அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா அந்த நாளை என்ற ஒன்று வராமல் போகலாம். நாளை என்ற ஒன்று உங்களுக்கான இது மாறி இருக்கலாம், உங்களுடைய குணம் மாறி இருக்கலாம். அதனால அது எதையும் சொல்ல முடியாது. அதனால முன்கூட்டியே அதை செய்து கொள்பவர்கள் அறிவுடையவர்கள். அந்த அறிவுடையவர்கள் தான் பெருமையுடையவர்களும் ஆவார்கள். அப்படிங்கறத பெருமையுடையவர்களுக்கான குணமாக இந்த பாடல் சொல்லுது. ரொம்ப சிம்பிளான பாட்டு. இந்த 3 பாட்டாலும் எப்படி மனம் கலங்காமல் இந்த முடிவை ஏற்பது, துறவை அதாவது இல்வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை உணர்ந்து துறவு நோக்கி செல்வது, மறுமைக்கான நற்காரியங்களை செய்து கொள்வது பெருமை அப்படிங்கிறத இந்த முதல் 3 பாட்டும் சொல்லுச்சு. சரி, அடுத்து வரக்கூடிய 2-3 பாட்டு வேற ஒரு பொருள்ல வரும். உரைப்பரும் காலத்து உரைப்பு அரும் காலத்தும் ஊற்று நீர் கேணி இறைத்து உணினும் ஊராற்றும் என்பர். கொடைக்கடனும் சாய கண்ணும் பெரியார் போல் மற்றையார் ஆய கண்ணும் அறிவு. இது 2 இருமையை சொல்லுது. ஒண்ணு பெரியவர்கள், சிறியவர்கள். பெரியோர் முடியவே இல்லைன்னா கூட அந்த தான தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறியவர்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த தான தர்மத்தை செய்ய மாட்டாதவர்களாக அல்லது மனமில்லாதவர்களாக இருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய பெருமை. ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் கொடுக்குற குணம் அவன்கிட்ட இருக்கும், அது போகவே போகாது. ஒருத்தங்கிட்ட எவ்வளவோ பணம் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குற மனசு இல்லை, அதனால அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். அதுதான் பெருமையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றேன். உரைப்பு அரும் காலத்தும். உரைப்பு அப்படின்னா மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும், மழை பெய்து குளங்கள் நிரங்கக்கூடிய அந்த இல்லாமல் பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில், மழை பெய்தல் அருமையாகிய காலத்திலும் ஊற்று நீர் கேணி. ஊற்று கேணினா தெரியும் நமக்கு, கேணி அழகான வார்த்தை இல்லையா? கிணறு கேணின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னும் கூட சவுத் சைட்ல கேணி அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டுல இருக்கு. ஊரும் கேணி அப்படின்னு இதுலயும் வரும், திருக்குறளையும் வரும் ஊரும் கேணி. இங்க ஊற்று நீர் கேணி. ஊற்று அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். அப்படியே அதுல கிணத்துல தண்ணி எப்பவும் இருக்கணும். இல்லாத காலத்துல, வெயில் காலத்துல ஊற்று நீராக அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கசிச்சு வந்துட்டே இருக்கும். எனக்கு இந்த அனுபவம் உண்டு. ஏன்னா நாங்க குடியிருந்த கிண்டியில நாங்க குடியிருந்தோம். அப்ப தண்ணி கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். நான் சொல்றது லேட் 70s 80s. தண்ணியே வராது. நிறைய கொடுத்தோம், வேற ஒரே வீட்டுல நிறைய கொடுத்தோம் இருக்கும். அதே மாதிரி திருவள்ளிக்கேணிலையும் அதேதான். நீங்க திருவள்ளிக்கேணிலையும் கொஞ்ச நாள் இருக்கும். திருவள்ளிக்கேணி கிணறும் சரி, இங்க கிண்டியில இருந்த கிணறும் சரி, நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஊறும் தண்ணி. அப்புறம் முறை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே மெதுவா கலங்காம எடுக்கணும். சின்ன பக்கெட் போட்டு மெதுவா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இறைச்சி ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய விஷயம். அதுதான் பாத்திரம் தேய்க்க இதெல்லாம். அப்புறம் வெளியில டேங்க், லாரி டேங்க் வரும், அந்த தண்ணி வரும். அது 1-2 குடம் கிடைக்கும். ஸோ அப்படிலாம் வாழ்ந்து கலங்குறா இருக்கு. அப்போ அது அந்த கிணறு முழுக்க வத்தி போகாது. எப்படி இருந்தாலும் மழையே பெய்யலைன்னா கூட அதே கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு நிரம்பிச்சுன்னா அப்படி மேல இருந்து தண்ணி எடுத்துடலாம். அப்படியே வெறும் அப்படி கையை விட்டு எடுத்து தண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் கடுமையான கோடை காலத்திலும் கொஞ்சம் தண்ணி ஊறிட்டு தான் இருக்கும். அதுல அப்படியே தண்ணியே இல்லாம ஆயிடாது கிணத்துல. இருக்கலாம் சில கிணறுகள் அப்படி பாழ்பட்டு போவது உண்டு. ஆனால் பெரும்பாலும் கிணறுகள்ல தண்ணி ஊறிட்டே இருக்கும். சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன குடங்கள் எடுத்து, நீ கூட ராஜஸ்தான் சைடு எல்லாம் அப்படிலாம் பார்த்தோம்னா அவங்க அந்த மாதிரியான தண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ இறை துணினும் ஊராற்றும் என்பர். அப்போ நல்ல மனசு உடையவன் கிட்ட நிறைய பணம் இருந்தா அவன் நிறைய செய்வான், கொடை கொடுப்பான். அப்படி ஒண்ணுமே அவன் இல்லாம ஆனாலும் கூட என்ன பண்ணுவான்னா, ஏதோ தன்கிட்ட இருக்கிறதா அங்கங்க பிராஞ்சாவது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைப்பான், கொடுப்பான். ஆனால் இது பெரியவர்களுடைய தன்மை, நல்ல விசாலமான மனதுடையவர்களுடைய தன்மை இது. ஆனால் சிறியவனாக இருப்பவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவனுக்கு நல்லா இருக்கும் போதே அவன் கொடுக்க மாட்டான். அப்போ இல்லாத போது அவன் எப்படி கொடுப்பான்? சோ இதுதான் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்குமான வேறுபாடு. இதுதான் பெரியவர்களுடைய பெருமை அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. கொடுக்கக்கூடிய மனம் இருப்பவன் இருக்கும் போதும் கொடுத்திருப்பான், இல்லாத போதும் எப்படியாவது தன்னுடைய நிலைமையை பற்றிலாம் கவலைப்படாது பிறருக்கு உதவி விட வேண்டும் என்று உயர்ந்து எல்லாருக்கும் கொடுக்கிற உதவியை செய்வான். அவனால முடிஞ்ச உதவியை செய்வான். எப்படி மழை பெய்யாமல் போனாலும் கிணறு கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்தாவது இந்த ஊரினுடைய குடிதண்ணீர் தேவையை நிறைவேற்றுகிறதோ அது போல. அதுதான் பெருமைக்கு அழகு அப்படிங்கிற இந்த பாட்டு சொல்லு. உரைப்பரும் காலத்தும் ஊற்று நீர் தேனி இறைத்து உணினும் ஊர் ஆற்றும். ஊரை ஆற்றுவி தாகம் இல்லாம நிறைய தண்ணி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கிற ஒரு தன்மையை அது வச்சிருக்கு என்பார். கொடைக்கடனும் சாய கண்ணும். சாய அப்படின்னா குறைந்த தளர்ந்த போதும் அவர் கொடுக்கக்கூடிய கொடையாகிய கடமை அது தளர்ந்து போகக்கூடிய அவர்களிடம் செல்வம் இல்லாத காலத்திலும் பெரியவர்கள், குணத்திலே பெரியவர்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடியவையிலிருந்து நீங்க மாட்டார்கள். ஆனால் சிறியவர்களால் அப்படி நடந்து கொள்ள முடியாது. சிறியவர் என்பது இங்கே குணத்தால் சிறியவர்கள். பணம் வைத்துக் கொண்டும் பிறருக்கு கொடுக்க மனம் இல்லாத உலோபிகள், அவர்களுக்கு இது தகையாது. அதனால அவர்களுடைய பெருமை இல்ல, பெரியவர்களுக்கு தான் இது பெருமை. இப்படி இருப்பவர்கள் பெருமை உடையவர்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதாவது நிறைய பெருமையான குணங்கள் என்னென்னு சொல்ல வரும்பொழுது இந்த குணம் இதே மாதிரி பாட்டு முன்னாடியும் படிச்சிருப்போம். அதனால இது ரெப்படிஷன் தான், ஆனா பெருமைங்கிறது வச்சிருப்பாங்க. சரி, அடுத்த பாட்டு போலாம். அதேதான் அடுத்த பாடலும் இதே மாதிரியான பொருள் தரதான். உரு புனல் தந்து உலகு ஊட்டி அரும் இடத்தும் கல்லுற்றுழி ஊரும் ஆரே போல் செல்வம் பலர்க்கு ஆற்றி கெட்டு உலர்ந்த கண்ணும் சிலர்க்கு ஆற்றி செய்வர் செயற்பாளவை. ஒரு தடவை படிச்சாலே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? உரு புனல் தந்து உலகு ஊட்டி, மிகுதியான தண்ணீரை கொடுத்து இந்த உலகையே ஊட்டி வளர்த்து அரும் இடத்து, அரும்னா நீரே இல்லாம ஒண்ணுமே இல்லாம போகக்கூடிய இடத்திலும் கல்லுற்றுழி ஊரும் ஆரே. நீங்க பாக்கலாம் நிறைய அந்த மாதிரி ஆறுல தண்ணி இருக்காது. ஆறுல தண்ணி இல்லாம போகும். பல நேரங்கள்ல வெயில் கோல காலத்துல சுத்தமா தண்ணி வற்றி போயிருக்கும். காவிரி ஆறு படுகையில இதை பார்க்கலாம். ஆனா ஆற்றுக்குள்ள போய் ஜனங்க ஊற்றி தோண்டுவாங்க, தோண்டி தோண்டி எடுப்பாங்க. எடுத்தா கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்கும். அடியில நீரோட்டம் இருக்கு இல்லையா, கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கும் அடியில. அப்ப ஊற்றி தோண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழி தோண்டி அதுல இருந்து எடுத்து அதை ஒரு ஒரு குடம் ரொப்பி எடுத்துட்டு போவாங்க. நீங்க காவிரி படுகைகள்ல அதை பார்க்கலாம். உரு புனல் தந்து உலக ஊட்டி, நிறைய தண்ணி பெய்து அப்படியே ஆறு ரெண்டு பக்கமும் அலையடிச்சு ஓடி அப்படியும் இந்த உலகத்தை காப்பாத்திட்டு தான் இருந்துச்சு அந்த ஆறு. ஆனால் மழை பெய்யாமல் வறண்டு போன போதும் அந்த ஆறு ஏமாத்திடல மக்களை. அது என்ன செய்யுது? கல்லுற்றுழி ஊரும் ஆறே போல். கற்களுக்கு அடியில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு அது அந்த ஊற்றை தோண்டினால், மக்கள் ஊற்றை தோண்டி எடுக்கும் பொழுது கொஞ்சமாவது தண்ணி காக்க நினைச்சுக்கிறதுக்காக தண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றினுடைய தன்மை போல செல்வம் பலருக்கு ஆற்றி, செல்வத்தை தூக்கி தூக்கி எல்லாருக்கும் கொடுத்து ஒரு காலத்துல செல்வமே இல்லாமல் கெட்டு உலர்ந்த கண்ணும், ஒன்றுமே இல்லாமல் உலர்ந்து போய் இந்த நீர் பசையெல்லாம் உலர்ந்து போய் செல்வ பசையெல்லாம் இல்லாம உலர்ந்து போன காலத்திலும் கூட தன்னை நாடி வரக்கூடிய சிலருக்காவது எப்படியாவது ஏதாவது உதவி செய்து விட வேண்டும் என்று சொல்லி செயற்பாடு செய்யக்கூடிய குணங்களை உடையவர்கள். அப்படி இருக்கும்போது வறுமையுற்ற காலத்திலும் தம்மை நாடி வருபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வார்கள். உதவி செய்யாமல் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டார்கள். எப்படி ஆறு ஓடும் போதும் நீர் கொடுத்தது, ஓடாத போதும் நீர் கொடுத்ததோ அதே போல, அதாவது ஒரு ஊற்று தண்ணீராவது கொடுத்து தாகத்தை தணித்ததோ அது போல செயற்கரிய செய்யக்கூடிய பெருமையுடையவர்கள்
செல்வம் நிறைந்திருந்த காலத்திலும் கொடையாக வாரி கொடுப்பார்கள். அப்படி செல்வமே இல்லாமல் உழந்து போன காலத்திலும் சிலருக்காவது எதையாவது கொடுத்து அவர்கள் அந்த கொடைத்தன்மையிலிருந்து மாறாமல் இருப்பார்கள். இது செயற்பால செய்வது. இது அவருடைய பெருமைக்குரிய அடையாளம். இது முதல் பாட்டும் இந்த பாட்டும் ஒரே மீனிங் தான், ரெண்டும் ஒரே ஒன்றுதான். அது சிறியவரோடு பெரியவர் என்று முரண்பாடு சொன்னது. இது அப்படி இல்லாமல் பெரியவருடைய தன்மை என்ன என்று அவர்களுடைய தன்மையை மட்டும் இந்த பாடல் சொல்லியிருக்கிறது. சோ இதுதான் இந்த பாடல். அடுத்து வரக்கூடிய 5 பாடல்களையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பெருமை என்பதற்குரியவர்களுடைய தன்மை என்னங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.